ஹாய் அண்ட் வெல்கம் பேக். இன்னைக்கு மார்னிங் டு ஆஃப்டர்நூன் vlog தான். பாப்பாக்கு ஸ்கூல் லீவு. ஸோ அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு குட்டி ப்ளே டேட் போயிட்டு வரலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தோம். மார்னிங்கே எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டா கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு மார்னிங்கே எல்லா ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் இந்த பெட்டிங் அதை அரேஞ்ச் பண்ணிட்டோம்னா தான் அந்த டேவே கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதான் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி ஹேர் வாஷ் டே. என்னோடய ஹேர் வந்து கொஞ்சம் வேவி அண்ட் ட்ரையும் கூட. அதனாலேயே நான் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு 1/2 hour to 1 hour அதுக்கப்புறம் நான் ஹேர் வாஷ் பண்ணுவேன். ஸோ தட் எனக்கு ஹேர் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், மேனேஜ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். யூஸ்வலாக நான் வந்து கேஸ்டர் ஆயில் அண்ட் கோகனட் ஆயில் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஹேர் வாஷ் வரைக்குமே கொஞ்சம் வந்து ஹேர் சாஃப்டாகவே இருக்கும். மார்னிங் காஃபி குடிச்சே ஆகணும் அப்படிங்கிற பர்சன் நான் கிடையாது. பட் ஈவினிங் டீ கண்டிப்பாக குடிக்கணும் அப்படி ஒரு பர்சன். யூசுவலாக நான் வந்து பிளாக் காஃபி இல்லைனா ஹாட் வாட்டர் இந்த மாதிரி குடிப்பேன். சரி கொஞ்சம் ரிஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதில் ஃபியூ லெமன் ட்ராப்ஸ் மட்டும் ஆட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மார்னிங்லேயே குக்கிங் முடிச்சிட்டா கொஞ்சம் நம்ம பொறுமையாக வரலாம். அதனால தான் மார்னிங்கே வந்து குழம்பு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பிளாக் சன்னா ஆல்ரெடி நைட் ஊற வச்சுருந்தேன். அதில் ஒரு சிம்பிளாக ஈஸியான ஒரு குழம்பு அதுதான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். கர்ட் இருக்குது, பட் வேறு எந்த வெஜிடபிளும் இல்லை, இன்றைக்கி தான் வாங்கணும். ஸோ அதனால் சிம்பிளாக லஞ்சுக்கு வந்து இந்த குழம்பு, கர்ட் அண்ட் எக் அதோட முடிச்சிக்கலாம் அப்படிங்கிறது தான் பிளான். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாக இருந்தது. தக்காளி, இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரகம், சோம்பு, கொத்தமல்லி தூள், மிளகாய்த்தூள், கோகோனட் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுட்டு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பட்டை, லவங்கம், ஏலக்காய் ப்ளஸ் கொஞ்சம் ஆனியன் போட்டுட்டு இந்த பேஸ்ட் எடுத்து போட்டு அண்ட் அந்த ஊற வச்ச சன்னாவும் நம்ம எடுத்து போட்டு விசில் விடுறது, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக இருந்தது. பட் அது வந்து ஒரு கறி குழம்பு டேஸ்ட்டில் இருக்கும். ஆக்சுவலி ரைஸ் கூட, தோசை கூட, சப்பாத்தி கூட கூட இது வந்து ரொம்ப வெர்சடைலான ஒரு குழம்பு. ஆக்சுவலி எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே அது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இந்த குழம்பு தான் இன்றைக்கி நான் ரெடி பண்ணியிருந்தேன். கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு குயிக்காக குளிச்சுட்டு வந்தாச்சு. இன்றைக்கான அவுட்ஃபிட் ஜாகர் அண்ட் ஓவர் சைஸ்டு டிஷர்ட், மை ஆல் டைம் ஃபேவரட், அண்ட் குட்டி ஸ்கின் கேர் ரொட்டீன். ஆக்சுவலி ஐம் நாட் அ மேக்கப் பர்சன். மேக்கப் இன் த சென்ஸ் இந்த ஃபவுண்டேஷன், கன்சீலர், ஐ ஷேடோ இதெல்லாம் பெருசாக நமக்கு எதுவுமே வராது. மேக்கப் அப்படின்னா இந்த காஜல், ஐலைனர், லிப்ஸ்டிக் அவ்வளோதான். பட் அதை தாண்டி எனக்கு வந்து இந்த மாய்ஸ்சரைசர், பாடி மாய்ஸ்சரைசர், பர்ஃப்யூம்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் இஷ்டம். அண்ட் ஹேர் எப்போவுமே நான் ப்ளோ ட்ரை பண்ணி தான் செட் பண்ணுவேன். வேவியாக இருக்கனால ப்ளோ ட்ரை பண்ணால் எனக்கு செட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஒரு ஹீட் ப்ரொடெக்டன்ட் ஸ்ப்ரே யூஸ் பண்ணிவிட்டு ப்ளோ ட்ரை பண்ணி ஹேர் வந்து செட் பண்ணியாச்சு. இவளோட ப்ளே டேட்னு சொன்னேன் இல்லையா, இவள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இவளுக்கும் கலரிங்னால் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அந்த ஸ்டஃப்ஸ் தான் கொஞ்சம் நான் கேரி பண்ணிகிட்ருக்கேன். ப்ளஸ் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் அண்டு வெஜிடபிள்ஸ் வாங்குறதுக்காக ஒரு குட்டி பேக் இதெல்லாம் தான் இன்றைக்கி நான் கேரி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். அண்ட் இன்றைக்கான பிரேக்ஃபாஸ்ட் வந்து கோதுமை தோசை தான் சிம்பிளாக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ப்ளஸ் மார்னிங் பண்ண அந்த குழம்போடு வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு.
அண்ட் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரத்துக்கே ஆஃப்டர்நூன் 1:30 கிட்ட ஆயாச்சு. அண்ட் வீட்டுக்கு வந்துட்டு குயிக்காக ஃப்ரெஷ் ஆகிட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் நான் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன் மார்க்கெட்டில் இருந்து. அதெல்லாம் கொஞ்சம் ரீஸ்டோர் பண்ணுற வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். போயிட்டு வந்துட்டு சூடாக ரைஸ் மட்டும் நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருந்தேன். ஆக்சுவலி சாப்பாடு நான் வடித்து தான் நான் செய்வேன். பட் என்னென்னா எனக்கு நம்ம நார்மலாக செய்கிற மெத்தடில் செய்கிறதுக்கு கொஞ்சம் பயம் ஆக்சுவலி. சுடு தண்ணியோட நமக்கு ரொம்ப பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா இருக்கிறதுனால, இந்த ஒரு நவீன இயந்திரத்தில் தான் நான் வந்து ரைஸ் எப்போவுமே ப்ரிப்பேர் பண்ணுவேன். பட் இது ரொம்ப ஈஸியாக இருக்குது, சேஃபாக இருக்குது, ரைஸும் நல்லாவே வெந்துடுது. சுடு தண்ணினா கொஞ்சம் பயப்படுறவங்க இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஆக்சுவலி. ஸோ அவ்வளோதான். ஆஸ் ஐ செட், ரைஸ், கர்ட் அண்ட் அந்த சன்னா குழம்பு ப்ளஸ் எக்கோட எங்களோட லஞ்ச் நாங்கள் வந்து முடிச்சிட்டோம். வீடியோவை எண்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தட்ஸ் இட் ஃபார் டுடே. வில் see you soon in the next video. Bye bye.